சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நார்மலாக சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி 1 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 4 பழுத்த தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. இது கூட புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அரைச்ச தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூனுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை சேர்த்து நல்லா குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்டீம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான பொலன்னு குஸ்கா ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. சூப்பராக